உலகமெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தடம் 360 நேய நெஞ்சங்களுக்கு இனிமையான தமிழ் வணக்கங்கள். குறிப்பாக அதாவது இந்த ஈழத்துக்கும் தமிழகத்துக்கும் எம்ஜிஆருக்கும் என்ன தொடர்பு இருந்தது அப்படின்பதை அந்த நேரத்திலே வாழ்ந்த அந்த நேரத்திலே பயணப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளினுடைய தேசத்தின் குரல் என்று அழைக்கப்படுகின்ற அன்டன் பாலசிங்கம் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தில் இருக்கின்ற வரலாற்று சம்பவங்களை தடம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறது. முதலாவது காணொளியில என்ன நடந்தது, எப்படியான அரசியல் சூழ்நிலைகள் எல்லாம் அப்பொழுது தமிழகத்தில் இருந்தது, எப்படியான போராட்ட குழுக்கள் எல்லாம் தங்களுடைய தேவைகளை தமிழகத்தில் எப்படி அந்த தேவைகளுக்காக எப்படியெல்லாம் தமிழகம் அவர்களை பயன்படுத்தியது, இவர்கள் தமிழகத்தை பயன்படுத்தியார்கள், இந்தியா எப்படியான பயிற்சிகளை எல்லாம் வழங்கினது, இவ்வாறான சில விஷயங்களை எல்லாம் நம் முதல் பகுதியில தெளிவாக விரிவாக உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தேன். இந்த பகுதியில பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, ஒரு அரசியல் போட்டி இருந்தது. ஈழத்தமிழர்களுக்கு உதவி புரிவதன் மூலமாக தமிழக தமிழர்களின் மனங்களை வெல்வதன் மூலமாக தங்களுடைய சில விஷயங்களையும் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில் கூட ஒரு அரசியல் சூழ்நிலை இருந்தது. அதே போல அதையும் கடந்து தமிழக மக்கள் மத்திய பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா ஈழத்தமிழர்களுக்கு 1983 ஜூலை மாதங்கள்ல இழைக்கப்பட்ட அந்த கருப்பு ஜூலை கலவரத்துக்கு பிறகு தமிழ் மக்கள் தங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் தங்களுடைய உறவுகள் இவ்வளவு தூரம் சின்னாபின்னமாக சிதைக்கப்படுகிறார்களே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு விஷயம் இருந்தது. அதற்காகவே இங்கு தங்கி இருக்கின்ற போராளி குடும்பங்களுக்கு, அங்கு தமிழீழ விடுதலை புலிகள் மட்டும் இல்லாமல் வேறு சில போராளி குடும்பங்களும் இருந்தார்கள், அவர்கள் மீது ஒரு கரிசனமான பார்வை இருந்தது. இந்த நேரத்துல தான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லி அன்டன் பாலசிங்கம் சொல்லி இருந்தார். அந்த நேரத்துல அப்பொழுது திரு எம்ஜிஆர் ராமச்சந்திரன் அவர்கள், அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்தார். ஈழ விடுதலை அமைப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தியவரும் அவர்தான். விடுதலை அமைப்புகளின் தலைவர்களுக்கு பகிரங்கமாக ஒரு அழைப்பொன்றை திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அந்த அழைப்பு குறிப்பிட்ட ஒரு நாளில் ஈழ விடுதலை அமைப்புகளின் தலைவர்கள் தம்மை சந்திக்குமாறு வேண்டிக் கொண்டார். திரு எம்ஜிஆர் அவர்களின் இந்த அழைப்பை தமிழ்நாட்டு தினசரிகள் முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரித்திருந்தார்கள். இதை அன்டன் பாலசிங்கம் அவர்கள் இங்கு குறிப்பிடுகிறார். அதாவது எம்ஜிஆர் ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு செய்தியை வெளியிடுகிறார். இந்த ஈழ விடுதலை அமைப்புகள் அனைவரும் என்னை சந்திக்க வேண்டும், இவர்கள் அனைவரும் ஒருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வேண்டுகோளாக விட்டு அது செய்திகள்ல பிரசுரமாகிறது. ஆனா இங்கதான் இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்றதை நான் சொல்கிறேன். இந்த புத்தகத்தில் அந்த வரலாற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அழைப்பு விடுக்கப்பட்ட மறுதினம் ஒரு விஷயம் நடக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு கருணாநிதி அவர்களிடமிருந்து இன்னொரு அழைப்பும் வந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் குறிப்பிட்ட தினத்துக்கு முதல் நாள் தம்மை சந்திக்குமாறு ஈழ விடுதலை அமைப்புகளின் தலைவர்களுக்கு திரு கருணாநிதி வேண்டுகோள் விடுத்தார். கலைஞரின் அழைப்பினை திமுக பத்திரிகைகள் முக்கியத்துவம் அளித்து பிரசுரித்தன. எம்ஜிஆர் ஒரு நோக்கத்தோடு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு செய்தியாக்குகிறார். அதற்கு பிறகு இமீடியட்டாக அவர் சொன்ன தேதிக்கு முதல் நாள் தன்னை சந்திக்குமாறு திரு கலைஞர் அவர்களும் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் ஒரு செய்தியை வெளியிடுகிறார். அந்த திமுக செய்தித்தாள்கள் எல்லாம் அதிக அளவில் பிரசுரமாகிறது. இங்குதான் அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு போட்டி நிலை அப்படி என்பதை கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வரலாற்றை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக ஈழ விடுதலை இயக்கங்களின் ஒற்றுமை முயற்சியில் தமிழ்நாட்டில் இருபெரும் தலைவர்களுக்கு போட்டி இருக்கிறது நமக்கு ஒரு சிக்கலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருந்தது என்கிறார் எழுத்தாளர், அதாவது திரு பாலசிங்கம் அமரர் பாலசிங்கம் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டு அரசியலில் தலையிடுவது இல்லை என்பது விடுதலை புலிகளின் நிலைப்பாடாக இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் பக்கச்சார்பற்ற நிலையை பேணுவதும் எமது கொள்கையாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது திராவிட இயக்கத்தில் இருவரும் தலைவர்கள் மத்தியில் எழுந்துள்ள இப்போட்டி எமக்கு ஒரு புதிய சவாலாக அமைந்தது. திரு பிரபாகரன் அவர்களுக்கு விடயம் குறித்து கலந்துரையாடினர். உண்மையாக இந்த போட்டி அப்படி என்பது ஈழத்தமிழர்கள் அரசியலை வைத்து இங்கே இது 84ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஒரு நிலவரம் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எம்ஜிஆர் கருணாநிதி காலத்திலேயே இந்த ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் நகர்வு அப்படி என்பது இருந்திருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த இடத்திலே தலைவர் அவர்கள் எவ்வளவு தூரம் ஒரு சாமர்த்தியமான ஒரு முடிவை அவர் எடுத்தார் என்பதுதான். அவர் 84ஆம் ஆண்டிலேயே அவருடைய அந்த தூர நோக்கு, அந்த இலக்கு அப்படி என்பது
எப்படி இருந்திருக்கிறது அப்படி என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் என்ன மாதிரியான முடிவை எடுக்கிறார்? இப்ப கருணாநிதி அவர்களும் ஒரு அழைப்பு விட்டிருந்தார், அதற்கு முன்னதாகவே எம்ஜிஆர் அவர்களும் ஒரு அழைப்பு விட்டிருந்தார். நாம் இப்போது என்ன செய்யறது, எங்க போறது, அவர் எப்படி அப்படின்பதை தலைவர் யோசிக்காம விட்டிருப்பாரா? அது தொடர்பில் தொடர்ந்து மென்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் எழுதுகிறார், கலைஞரின் அழைப்பை ஏற்று அவரை சந்தித்தால் எம்ஜிஆரை பகைக்க நேரிடும், கலைஞரின் அழைப்பை நிராகரித்து எம்ஜிஆரை சந்தித்தால் கலைஞரை பகைக்க நேரிடும். இவ்விரு தலைவர்களினதும் அவர்கள் தலைமை தாங்கும் அரசியல் இயக்கங்களினதும் ஆதரவும் அனுதாபமும் எமது விடுதலை போராட்டத்துக்கு அவசியம். ஆகவே பக்கச்சார்பு நிலையெடுத்து யாரையும் பகைத்து கொள்ள நாம் விரும்பவில்லை. அத்துடன் எமக்கு இன்னொரு பிரச்சனையும் இருந்தது. எமது இயக்கம் தலைமையில் பாதுகாப்பு பிரச்சனை இருந்தது. அக்காலகட்டத்தில் போராளி அமைப்புகள் மத்தியில் முரண்பாடுகளும் பகைமையும் நிலவியது. குறிப்பாக விடுதலை புலிகளுக்கும் புலட் இயக்கத்திற்கு மத்தியில் மோதல் வெடிக்கும் அளவுக்கு பகைமை இருந்தது. ஏற்கனவே சென்னையில் உள்ள பாண்டி பசாரில் புலட் தலைவர் உமா மகேஸ்வரனுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் மத்தியில் நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அடுத்து இரு அமைப்புகள் மத்தியிலும் விரோதம் முற்றியிருந்தது. அப்படியான சூழ்நிலையில் ஈழ விடுதலை அமைப்புகளின் தலைவர்கள் ஒரே இடத்தில் ஒன்றாக கூடுவது என்பது சாத்தியமற்றது, ஆபத்தானதும் கூட. ஒற்றுமையை வேண்டி நின்ற தமிழக அரசியல் தலைவர்களுக்கு இம்மிடையே நிலவிய முரண்பாடுகள், பகைமை உணர்வுகள் பற்றி எடுத்து விளக்கி புரிய வைப்பது சாத்தியமில்லை. இந்த சிக்கல்கள் எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு தீர்வுதான் இருந்தது, அதாவது கலைஞரையும் எம்ஜிஆரையும் சந்திக்காமல் தவிர்ப்பது. இந்த யோசனையை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டார். இந்த யோசனையை ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள், அதாவது நமது தத்துவஞானி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஐயா அவர்கள் சொல்லுகின்ற போது தலைவர் இதை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி அவர் இந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். கலைஞர் கருணாநிதி அழைப்பு விடுத்த நாள் வந்தது. விடுதலை புலிகளையும் புலட் இயக்கத்தையும் தவிர ஏனைய அமைப்புகளின் தலைவர்களான திரு பத்மநாபா EPRLF, திரு ஸ்ரீ சபாரத்னம் செலோ, திரு பாலகுமார் ஈரோஸ் ஆகியோர் கலைஞரை சந்தித்தனர். திரு பிரபாகரனும் திரு உமா மகேஸ்வரனும் தமது அழைப்பை ஏற்று வரவில்லை என்பது கலைஞருக்கு கவலையாயினும் எம்ஜிஆரை சந்திப்பதற்கு முன்னராக ஏனைய ஈழ விடுதலை அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்தது அவர் ஒரு அரசியல் வெற்றியாகவே கருதி இருக்க வேண்டும். அதனால் தான் அந்த செய்தியை அவர் ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாக கருதி பெரிதுபடுத்தி பத்திரிகைகளுக்கு பேட்டியெல்லாம் அளித்தார். மறுநாள் அந்த சந்திப்பை தலைப்புச் செய்தியாக புகைப்படங்களுடன் திமுக பத்திரிகைகள் அதை பிரசுரித்தது அப்படின்னு சொல்லி ஆண்டன் பாலசிங்கம் ஐயா அவர்கள் தெரிவிக்கின்றார். இந்த புத்தகத்திலே அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நேரத்தில் பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா இந்த நிகழ்வு எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவு கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்பதையும் இந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அதாவது பத்திரிகையில் விளம்பரம் செய்து எம்ஜிஆருக்கு கடும் சினத்தை ஏற்படுத்தியது, ஒரு நல்ல நோக்கத்துடன் தான் மேற்கொண்ட ஒரு ஒருமை முயற்சியை சுயநல அரசியல் நோக்கத்திற்காக கலைஞர் குழப்ப முயற்சிக்கிறார் என அவர் எண்ணியிருந்தார் போலும். அன்று மாலை இன்னொரு விஷயம் நடக்கிறது. இந்த நேரத்தில் தான் குறிப்பாக ஆண்டன் பாலசிங்கம் அவர்களையும் தமிழீழ விடுதலை புலி குழுமத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் சந்திக்கிறார். அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னால் கியூ பிரிவில், அதாவது அப்போது தமிழகத்தை எம்ஜிஆர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்போது இருந்த இந்த கியூ பிராஞ்சிலிருந்து முக்கியமான ஒருவர். அந்த நபரை பற்றியும் இந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். அன்று மாலை தமிழ்நாட்டு புலனாய்வு பிரிவை சேர்ந்த உதவி போலீஸ் மாதிபர் திரு அலெக்சாண்டர் அடையாற்றிலிருந்து எமது அரசியல் செயலகத்துக்கு வருகை தந்து என்னை சந்தித்தார். இந்த அலெக்சாண்டர் பற்றி சொல்லுகிறார். இந்த அலெக்சாண்டர் என்பவர் இதுக்கு முன்னதாக தங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகளுக்கு மிக பெரிய அளவுல உதவிகளை செய்தது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார். ஏற்கனவே இவரை எனக்கு தெரியும், பல தடவைகள் சந்தித்து உறவாடியதால் நல்ல பழக்கம், சென்னையில் எழுந்த சில பிரச்சனைகளை அவர் தலையிட்டு தீர்த்து வைத்து நமக்கு உதவியவர், முதலமைச்சர் எம்ஜிஆருடன் நெருக்கமானவர் என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும் இந்த இடத்துல ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அப்போ எம்ஜிஆரிடமிருந்து ஒரு செய்தியை கொண்டு இந்த அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லப்படுகின்றவர் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை சந்தித்ததாக, அதுவும் குறிப்பாக அடையாறில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இருந்த அந்த அரசியல் அலுவலகத்துல சந்தித்ததாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா அவர் என்ன விஷயத்தை சொல்லுகிறார் என்பதை மிக தெளிவாக அந்த அலெக்சாண்டர் சொல்லப்படுகின்ற அந்த உளவு துறை பிரிவு அதிகாரி ஆண்டன் பாலசிங்கத்திடம் சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, கலைஞர் கருணாநிதி மீதும் அவரை சந்தித்த போராளி அமைப்புகள் மீதும் முதலமைச்சர் கடும் சினம் கொண்டிருக்கிறார். இந்த 3 அமைப்புகளின் தலைவர்களையும் தான் இன்று சந்திக்க போவதில்லை என்று முதல்வர் கூறினார். விடுதலை புலிகளை மட்டும் அவர் இன்று சந்திக்க விரும்புகிறார். இன்று மாலை விடுதலை புலிகளை சென்னை பரங்கிமலையில் உள்ள தனது இல்லத்திற்கு அழைத்து வருமாறு எனக்கு அவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார். இவ்வாறு சொன்னார்
திரு அலெக்சாண்டர் அவர்கள். எனக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை என்று சொல்லி அன்டன் பாலசிங்கம் அவர்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார். என்ன சொல்வது என்று புரியவில்லை. எதற்கும் நான் தலைமையிடத்தில் கலந்துரையாடிய பின்னரே முடிவெடுக்க வேண்டும் என்றேன். முதலமைச்சர் உங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பார். தயவு செய்து அவரை ஏமாற்றி விட வேண்டாம். நீங்கள் முதலமைச்சரையும் தமிழ்நாட்டு அரசையும் பகைத்துக் கொண்டால் தமிழ்நாட்டில் செயல்படுவது கடினமாக இருக்கும் என்று லேசாக ஒரு எச்சரிக்கையாகவும் அவர் விடுத்தார். உமா மகேஸ்வரனையும் முதல்வர் சந்திப்பாரா என்று நான் கேட்டேன். புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் புலட் தலைவர் உமாவுக்கும் மத்தியிலான பகைமை முரண்பாடு பற்றி அலெக்சாண்டருக்கு நன்கு தெரியும். உமாவை பிரிதொரு தினத்தில் முதலமைச்சர் சந்திப்பார் என்றும் முக்கியமாக பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் சந்திப்பதையே அவர் பெரிதும் விரும்புகிறார் என்றும் அலெக்சாண்டர் சொன்னார். இவ்வாறு எம்ஜிஆரிடமிருந்து ஒரு தகவல் என்பது அன்டன் பாலசிங்கம் அவர்கள் ஊடாக விடுதலை புலிகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த அன்றைய காலகட்டத்தில். சரி, இதற்கு பிறகு எம்ஜிஆருடனான சந்திப்பு, உண்மையாகவே தலைவர் முதல்ல போய் எம்ஜிஆரை சந்தித்தாரா? இந்த எம்ஜிஆரினுடைய சந்திப்பு தமிழர் விடுதலை புலிகளுக்கு இடையே எப்படி நிகழ்ந்தது? இந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம். மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.